ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அமித்ஷாவை வரவேற்ற போஸ்டரில் சந்தான பாரதி படம் இடம்பெற்றுள்ளது திமுகவின் சதிச்செயல் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எங்கும் மாணவர்களை வற்புறுத்தி கையெழுத்து பெறவில்லை. மூன்றாவது மொழி கற்கும் ஆர்வத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் கையெழுத்திடுகின்றனர் எனவும் அண்ணாமலை பேச்சு. கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு விளைவிக்கும் நோக்கில் கட்டுப்பாட்டை மீறியதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மும்மொழி கொள்கையை மையமாக வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என பாஜக கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால். அது இந்தி திணிப்பு தொடர்பான வாக்கெடுப்பாக அமையட்டும் எனவும் பதிவு. தென் மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு தொடர்பான ஆலோசனை கூட்டம் மார்ச் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. 2026க்கு பிறகு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தற்போதுள்ள நிலை பாதிப்புக்குள்ளாகும். நாட்டின் கொள்கைகளை வரையறுக்கும் நாடாளுமன்றத்தில் குறைக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை எதிர்கொண்டு நியாயமற்ற ஒரு தண்டனையை பெற நேரிடும். நாடாளுமன்றத்தில் நமது தற்போதைய பிரதிநிதித்துவத்தை சதவீத அடிப்படையில் பாதுகாத்திடும் வகையில் அதற்கான தீர்வுகளை நாம் இணைந்து உருவாக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் நாளை மார்ச் 8ஆம் தேதி டெல்லியில் இந்திரா பவனில் மகளிர் தின விழா கொண்டாட்டம். தமிழகத்தில் 22 பெண்கள் உட்பட இந்தியா முழுவதிலும் இருந்து மகளிர் காங்கிரஸில் சிறப்பாக பணியாற்றி வரும் பெண்களுக்கு அழைப்பு. மராத்தி மும்பையின் மொழி அல்ல என்று RSS நிர்வாகி சுரேஷ் பயாஜி ஜோஷி பேசியதற்கு மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே கண்டனம். தமிழ்நாடு சென்று தமிழ் அவர்கள் மொழி இல்லை என்றும் அப்படி கூறிவிட்டு அவரால் திரும்ப முடியுமா எனவும் கேள்வி. மராத்திய மொழி குறித்து பேசிய அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. 3 லட்சம் மற்றும் அதற்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. மொத்தம் 86,271 பட்டா வழங்க நடவடிக்கை. பாஜகவால் தோற்றோம் என்று கூறியவர்கள் எங்களுக்காக காத்திருக்கின்றனர் என அதிமுகவை குறிப்பிடாமல் அண்ணாமலை விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தினகரனுக்கு பாஜக நன்றியுடன் இருக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவிப்பு. பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படும். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. கல்வி பொருளாதாரத்திற்கு மன்மோகன் செய்த பங்களிப்புகள் ஏராளம். அவர் பெயரை பல்கலைக்கழகத்திற்கு வைப்பது அவருக்கு கர்நாடகா செய்யும் அஞ்சலி எனவும் சித்தராமையா பதிவு.